கன்னிராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். பாக்யாதிபதி 9ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. தந்தை ரீதியான சில மனக்கசப்புகள் மனக்கவலைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நான் ஏற்கனவே சொன்னேன், 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் ரகசியங்கள் அதிகரிக்கும்னு. நீங்கள் இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் காதல் விஷயத்தில் தப்பான நபருடன் தொடர்பு ஏற்படுறதுக்கான நேரம். ரொம்ப கவனமாக இருக்கணும். சார், எனக்கு 40 வயசு ஆகிடுது, 50 வயசு ஆகிடுது, நீங்களும் கவனமாக இருக்கணும். நீங்கள் நினைப்பீங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழவீங்க, ஆனால் அவங்க தப்பாக யோசிப்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத அபவாத பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு கேதுவோடு இணையிறதுனால அந்த அந்த 12ஆம் வீட்டு அதிபதி தசமஸ்தானத்திலையும் லாபஸ்தானத்திலையும் இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சார், இந்த மாதிரி நெகட்டிவாக சொல்கிறீங்க, நல்லதே இல்லையா? நல்லது இருக்குது. என்ன மாதிரி நல்லதுன்னா, நீங்கள் சில ரகசியமான சேமிப்புகள் இருக்கும்ல, அதெல்லாம் பத்திரப்படுத்துங்க. நீங்கள் கையில் பணம் வச்சுருப்பீங்க, வீட்டுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், கணவனுக்கு தெரியாமல் வச்சுருக்கீங்கன்னா அந்த பணத்தை பத்திரப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் தந்தை விஷயத்தில் தந்தை தேவைக்காக நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா பணம் திரும்பி வராது. உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது பண செலவுன்னா அது திரும்பி வராது. அதே மாதிரி உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் பண விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு புதிய பொருள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயத்தை செலவு பண்ணி சந்தோஷப்படுவீங்க, ஆனால் அதை ரகசியமாக செய்கிற மாதிரி இருக்கும். உறவுகள் விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரை நம்பியும் உங்களுடைய ரகசியத்தை சொல்ல முடியாத சூழ்நிலை. அதே சமயம் வியாபாரிகளுக்கு முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிஸ்னஸ் வளர்ச்சி அடையும், ஆனால் முதலீடு செய்கிறது செலவுகள் குறைக்கணும். இப்போ செலவு பண்ணுற நேரம் கிடையாது. இந்த ஒரு 15-27 நாள் செலவு பண்ணாதீங்க. ஆனால் தேவையான இடத்துல மட்டும் குறிப்பாக குறைவான முதலீடுகளை செய்யுங்க. அகலக்கால் வச்சிடாதீங்க. அகலக்கால் வச்சிங்கன்னா நஷ்டம் வெளியில் சொல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படும். கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், இந்த கேம்பிளிங் சம்பந்தமான தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் வாங்கி விற்கிறவங்க, இவர்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இவர்கள்லாம் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரதுனால உங்களுடைய ரகசியங்களை பாதுகாப்பதற்கு பிரயத்தனப்படுவீங்க. வீட்டில் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணணும், இல்லை கூட பிறந்த தம்பி தங்கைக்கு தெரியாமல் பண்ணணும். தம்பி தங்கைகள் உங்களுடைய ரகசியங்களை அம்பலப்படுத்துவார்கள். அதனால் உங்களுடைய ரகசியங்கள் வெளியில் வருதுன்னா அதுக்கு காரணம் ஒன்றா தம்பியோ இல்லை தங்கையாக இருக்கும். ஆனால் அதனால் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நேரம் இது. ஏன்னா உங்களுடைய தவறுகள் வெளிப்படும் பொழுது உங்களை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டத்தில், இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சேமிப்புகளை அதிகப்படுத்துங்கள். செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கான நேரமும் கூட. ஆனால் அந்த செலவை வெளியில் சொல்ல முடியாது. அதை ரகசியம் காத்து செலவு பண்ணுவீங்க. குடும்ப தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தையின் தேவைகள் அல்லது தந்தையின் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. விரயஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால 9ஆம் இடத்துலேருந்து தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். நெருப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பெருசாக முதலீடு பண்ணிங்கன்னா பணம் போய் பிளாக் ஆகும். அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த சுக்கிர பயிற்சியில் காஷியஸாக பிளான் பண்ணி கேம் ப்ளே பண்ணிங்கன்னா வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருக்கணும். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சினா என்ன சார் அப்படின்னா, சுக்கிரன் முக்கியமான கிரகம். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்துட்டார்னா குருவுடைய பாதகமான செயல்பாடுகளோ சனியின் பாதகமான செயல்பாடுகளோ அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள், ஜாதகத்தில் இருக்கக்கூடாத இடங்கள் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 6ஆம் இடம் கூட பரவாயில்ல, ஆனால் 7ஆம் இடத்துல கம்பல்சரியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி 10ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடாது. இந்த 6, 7, 10, 12 இந்த இடங்களில் சுக்கிரன் இருந்தார்னா உங்களுக்கு தேவையில்லாத சில குழப்பங்கள் ஏற்படும்.
6ஆம் இடத்துல இருந்தானா செய்யாத தப்புக்கு, அதாவது பலிகடா ஆக்கப்படுவீர்கள். யூ வில் பி மேட் தி ஸ்கேப் கோட். பலிகடா ஆக்கப்படுவீர்கள். யாரோ பண்ண தப்புக்கு நீங்கள் பலிகடா. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தார்னா லக்னத்திலேருந்து 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்தில் களத்திர காரகன் இருந்தால் களத்திர பாவம் கெட்டு போகும். அதாவது திருமண வாழ்க்கை கெட்டு போகும். இது திருமண வாழ்க்கை மட்டும் கிடையாது. நம்ம யார் கூட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அவன் ஏதாவது ஒரு தப்பு சொல்லிட்டு நம்மளை குற்றவாளி ஆக்கிட்டு அவன் தப்பிச்சு போயிடுவான். அதாவது காரகோ பாவனாஸ்தி. சுக்கிரன் களத்திர காரகன் களத்திர ஸ்தானத்தில் இருந்தால் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும். ஒன்றா உங்கள் கணவரோ மனைவியோ உங்களை விட்டு போவாங்க, இல்லை அவங்களுக்கு வேறு தொடர்பு ஏற்படும், இல்லை உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துவாங்க, அவமானப்படுத்துறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஓரளவுக்கு உண்மை. ஆனால் அதே சமயம் சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்துட்டார்னு வச்சுக்கோங்க, உங்களை மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காது. அதுவும் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால் ரகசிய விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். ரகசியம்னா என்ன? யாருக்கும் தெரியாமல் சில விஷயங்களை பண்ணுவீங்க. உங்ககிட்ட ரகசியம் நிறையா இருக்கும், மறைக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். ஆனால் சில பேர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இவன் எல்லாத்தையும் வளர்றான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்ககிட்ட ரகசியம் நிறையா இருக்குது. அதுவும் இந்த கட்டிலறை சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால். இந்த சுக்கிர பயிற்சி கோச்சார ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும்னா இதே பலன்கள் தான் கொடுக்கும். ஆனால் அதனுடைய வீரியம் குறைவாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து. இப்போ இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னா 27 நாளைக்கு ஒரு தடவை நடக்கும். 25 to 30 டேஸ்க்குள்ளார. ஏன்னா அவர் வந்து ஷார்ட் டேர்ம் டியூரேஷனில் ட்ராவல் பண்ணுவார். சுக்கிரன், சந்திரன் எப்படி நாள் கிரகம்னு சொல்கிறோமோ, சுக்கிரன் வந்து மாதாந்திர கிரகம். 25லேருந்து 30 நாளுக்குள்ளார ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போயிடுவார். இப்போ சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னா கடக ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜூலை 4ஆம் தேதி என்று சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே எத்தனை நாள் இருப்பார்? ஜூலை 4ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 27 டேஸ் தான் இந்த சுக்கிரன் வந்து சிம்ம ராசியில் இருப்பார். அவர் கன்னி ராசிக்கு போகும்பொழுது அது நீச்சஸ்தானம், அதனால் பவர் இல்லாமல் இருக்கும். நம்ம பூமிக்கு தொலைவில் போயிடுவார். அதனால் சுக்கிரனுடைய அந்த லைட் ரேஸ் ஒன்று நமக்கு கிடைக்கிறது வந்து கம்மியாக இருக்கும். இதை எப்படி நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னா, ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில சமயம் ஒரு கிரகம் வந்து நல்ல ஒரு பிளானட் வந்து ஒரு ஸ்டார் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதுக்கு பேர் வந்து ஏர்லி மார்னிங் வீனஸ்னு சொல்லுவாங்க. விடியற்காலை சுக்கிரன்னு சொல்லுவாங்க. அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் சில சமயம் அது சாயந்தரம் 6:30 மணி 7 மணிக்கு மேலேயும் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூரியன்லேருந்து அவர் எங்கே இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 4ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். சுக்கிரனுக்கு சூரியன் எதிரி, அதனால் அசுரகுரு சுக்கிரன். சூரியன் வந்து தேவர்களுக்கு தேவகணம். அதனால் இந்த காம்பினேஷன் வந்து இருக்கிற இடம் எதிரியோட வீட்டில் இருக்கார். ஆனாலுமே அவருடைய பார்வை பலம் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு அதிக லாபத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் அப்படிங்கிறது நம்மளோட பிரார்த்தனை. ஆனால் அதுக்கு உங்கள் ஜாதகம் ஒத்துழைக்கணும். அந்த ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய லக்கி ஸ்டோனையும் அதை அணிஞ்சுக்கிறதுனால, இப்போ சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கெடுபலனை தருவார், சில லக்னத்துக்கு சுக்கிரன் கெடுபலனை தருவார். அந்த மாதிரி ஜாதகத்துக்கு கூட நல்ல லக்னத்துக்கு யோகாதிபதி கிரகங்களுடைய கல்லை அணிவதன் மூலமாக, லக்கி ஸ்டோனை அணிவதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சி செவ்வாய் பயிற்சி பாதிப்புகள் உங்களை பெரிதாக பாதிக்காமல் இருப்பதற்கு இந்த கிரகங்களுடைய கற்கள் துணை இருக்கும். இதை அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன். நான் எதுக்கும் வந்து இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. இந்த ஜோசியம்ங்கிறது வந்து முன்னோர்கள் சொன்னதை நாம் அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறது தான் நம்ம வேலையை தவிர என்னுடைய அறிவை இங்கே பயன்படுத்தி எதுவுமே பேச முடியாது. அதனால் இந்த சுக்கிர பயிற்சிக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள், இனி வரக்கூடிய சுக்கிர பயிற்சியில் எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்றாற் போல் உங்களுடைய ஜாதகத்துக்கு, தனிப்பட்ட ஜாதகத்துக்கான அதிர்ஷ்ட கற்களை அணிவதன் மூலமாகவும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.